அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினம் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சந்நியாச யோகம் யாருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, அதற்கு முன்பாக நம்ம ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகிற பிருகுநந்தி நாடி வகுப்பானது, அதாவது வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறக்கூடியது, இந்த மாதமும் 20ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றது. இது 22வது பேட்ச். ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பமுடையவர்கள் இந்த குரூப்பில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மேலும் இந்த கோர்ஸ் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதற்கும் கட்டண விவரங்களை தெரிந்து கொள்வதற்கும் எனக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதே நம்பர் தான் 9994690117. சரி, இப்போது சந்நியாச யோகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. சரி, இப்போ இந்த உங்களுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் பந்த பாசங்களை முதல்ல வெறுக்கணும், குடும்பத்தை விட்டுட்டு வெளியே வரணும், தனிமையானது உங்களுக்கு பிடிக்கணும். சரிங்களா? அப்போது இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குறவர் யார் அப்படின்னா கேது தாங்க. சரிங்களா? கேது இல்லாமல் ஆன்மீகம் இல்லை, கேது இல்லாமல் மோட்சம் இல்லை, கேது இல்லாமல் குடும்ப பிரிவினை இல்லை, விரக்தி இல்லை, தனிமை இல்லை, எதுவுமே கிடையாது. கேது தான் எல்லாத்தையும் கொடுக்குறார். அதாவது நம்ம ஆன்மீகத்தில் போகிறது அப்படிங்கிறது குடும்பத்திலேயே இருந்துட்டு ஆன்மீகத்திலையும் இருக்கலாம். ஆனால் இந்த சந்நியாச யோகம் அப்படிங்கிறது பந்தபாசங்கள் எல்லாத்தையுமே துறக்கணும். முதல்ல எனக்குன்னு எதுவுமே இல்லை, எனக்குன்னு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போகணும். அதுக்கு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சரி, இப்போ நம்ம முதல்ல ஆன்மீக உணர்வானது ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா குருவும் கேதுவும் இணைவு பெற்று இருக்க வேண்டும். அதாவது குரு இருக்கிற ராசியிலேயே கேது இருக்கலாம், அல்லது குரு இருக்கின்ற ராசியிலிருந்து 2ஆம் இடம் 1, 2, 5, 9 ஆகிய இடங்களில் கேதுவானது இருந்தால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? ரைட்டு. இப்போது இந்த குரு குருவுக்கு அடுத்ததாக 2ஆம் இடத்துலையோ அல்லது குரு அடுத்ததாக போய் தொடக்கூடிய ஒரு கிரகமாகவோ கேது இருந்தாலும் இப்படித்தான் இருக்கும். இப்போ கோச்சாரத்தில் சில பேர்த்துக்கு, அதாவது குரு இருக்கிற ராசி மேலே அந்த கேது வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஆன்மீக பற்று, ஜோதிடத்தில் ஈடுபாடு, இந்த மாதிரிலாம் போவாங்க. அது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ரைட். இப்போ ஆன்மீக உணர்வுக்கு நம்ம சொல்லிட்டோம். இதோட இன்னொரு விஷயம் இருக்குங்க, சனி கேது. சரிங்களா? சனி கேது இணைவு இருந்தாலும், அதாவது சனி இருக்கின்ற ராசியிலிருந்து 1, 5, 9, 2 ஆகிய இடங்களில் குரு இருந்தாலும் இந்த ஆன்மீக உணர்வானது கண்டிப்பாக ஜாதகருக்கு இருக்கும். சரி, இப்போ துறவுக்கு எடுத்துக்கலாம். துறவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குருவும் சனியும் சேர்ந்து கேதுவுடன் தொடர்பு கொண்டிருந்தால், அதாவது இப்போ ஒரு ராசியில் குருவும் சனியும் கேதுவும் ஒன்றாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது முதல்ல இந்த கேதுவானது சனியை தொடுற மாதிரியோ அடுத்து குருவை தொடுற மாதிரியோ வரிசையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர்கள் சந்நியாச யோகம் கொண்டவர்களாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? சில நேரங்களில் நம்ம இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது குரு சனி ஒரு இடத்துல இருந்துட்டு 2ஆம் இடமோ 5ஆம் இடமோ 9ஆம் இடமோ அந்த குரு சனி இணைவு இருக்கிற இடத்துல இருந்து அப்படி போனாலும் உங்களுக்கு ஒரு சந்நியாச யோகத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் குருவும் சனியும் ஒன்றாவோ இருந்தோ, அதாவது கேதுவோட நட்சத்திரங்களில் ஒன்றா இருந்தோ, இதேமாதிரி கேதுவோட தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக சந்நியாச யோகத்திற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ கேதுவனுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு எங்கே இருக்கும்? மேஷத்தில் இருக்குது, சிம்மத்தில் இருக்குது, அதுக்கு அடுத்ததாக எங்கே இருக்குது? உங்களுக்கு திரிகோணத்தில் தனுசில் தான் இருக்குது. அப்போ இதுவே 1, 5, 9. அப்போ இது 3 கிரகங்களும் கேதுவோடைய நட்சத்திரத்திலே இருக்குன்னு வச்சுங்களேன். கேதுலேருந்து சனியிலேருந்து குரு கேதுலேயே இருந்துன்னு வச்சுக்கோங்க. அதாவது குருவும் கேதுவோட நட்சத்திரம், சனியும் கேதுவோட நட்சத்திரம், கேதுவும் கேதுவோட நட்சத்திரமே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு சந்நியாச யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது பிருகுநந்தி நாடியில் மிக எளிமையான முறையில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விதி. சரிங்களா நண்பர்களே? இதோடு இந்த பதிவை முடிச்சுக்கலாம். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.